நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை இங்க வந்திருக்கிற கூட்டத்தை பத்தி பயந்துட்டியா? இல்ல இவ்ளோ ஹை கிளாஸ் பீப்பிள்ஸ் முன்னாடி எப்படின்னு யோசிக்கிறியா? So guys and girls, let's welcome Miss Malati Chaudhary. Partner, நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். விஷ்வா, Hey, come on, Malati, come on! Come on, Malati! போய் உன்னோட திறமையை காட்டு. ஆல் தி பெஸ்ட். சூப்பர் மாலதி, அருமையா ஆனால. ரொம்ப அழகா டான்ஸ் பண்ண. Thank you. ஹாசம் மாலதி, ரொம்ப அழகா டான்ஸ் பண்ண. Thank you. Excuse me. Partner, என்ன டான்ஸ், என்ன பாட்டு? Thank you, partner. Are you okay? Huh. Good. Hi Malati. Oh, I'm extremely sorry. Sorry Malati. Sorry. தெரியாம கால் ஸ்லிப் ஆயி உன் மேல பட்டுருச்சு. Really sorry. என்ன தப்பா நினைச்சுக்காத. Really sorry. நான் வேணா. It's okay. Relax. It's okay. விஷ்வா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்.
விஸ்வா தானியா ப்ளீஸ் தானியா என்ன பண்ற? விஸ்வா நான் எவ்வளவுதான் என்ன கண்ட்ரோல் பண்றது? காலேஜ் டேஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் ரொம்ப ட்ரை பண்றேன்னு முடியல. தானியா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நீ கேட்டு பாரு. உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு தெரியும். நான் இன்னைக்கு வரும்போது முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு எப்படியாவது நான் அடைஞ்சே ஆகணும்னு. இத பாரு தானியா. ஆனா நீ இன்னைக்கு உன் கூட ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்திருக்க. தானியா இத பாரு, நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா மாலத்திய நடுவுல இழுக்காத. ஒரே ஒரு தடவை எனக்காக என்ன லவ் பண்றேன்னு சொல்ல. இத்தனை வருஷமா இத கேட்கத்தான் நான் காத்துட்டு இருந்தேன். தானியா ப்ளீஸ் விஸ்வா. என்னாச்சு விஸ்வா? ஒருவேளை நீ அந்த பட்டிக்காட்டு பொண்ணு இதை பாத்துருவாளோன்னு பயந்து சொல்லாம இருக்கியா? ப்ளீஸ் விஸ்வா, நாம ரெண்டு பேரும் மும்பைல செட்டில் ஆயிடலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வேற யாரையும் நான் வர விட மாட்டேன். அது மாயாவா இருந்தாலும் சரி, மாலத்தியா இருந்தாலும் சரி. ப்ளீஸ் விஸ்வா. You bloody... Enough. விஸ்வா, அவளுக்காக... Enough, தானியா. இந்த பட்டுக்காட்டுக்காக என்ன... தானியா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு கை பாத்துருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாதிரி ஒரு வெக்கம் கெட்ட பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. இவளை விட இந்த மாயாவை எவ்வளவு பெட்டர். எவ்வளவு அசிங்கமான வார்த்தையில பேசிட்டு இருந்தா. மாலதி, நீ அவ மேல ட்ரிங்க ஊத்தி இருக்க கூடாது. பின் அமைதியா ஊத்திட்டு கேட்டுட்டு இருக்க சொல்றியா? நான் அவ மேல அந்த ட்ரிங்க ஊத்தாம இருந்ததா அவ உன்னை இது என்னென்ன பண்ணிருப்பான்னு எனக்கே தெரியாது. மாலதி, அவ போதையில இருந்தா. நான் அவளை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன்ல. நீ எதுக்காக நடுவுல வந்து பிரச்சனை பண்ண? ஆனா அவ உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருந்தாப்பா. அவ சும்மா சொல்லிட்டு தானே இருந்தா. அதனால உனக்கு என்ன? அவ சொன்ன உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஹனிமூன் போயிடுவேனா? சரி, ஒரு விஷயம் சொல்லு. யார் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் அதனால உனக்கு என்ன ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் இன் தட்? என்ன இருந்தாலும் மாலதி, நீ பண்ணது தப்புதான். நான் தப்பு பண்ண என் மனசுக்கு தோணல. என்ன அவ எவ்வளவோ கேவலமா பேசினா, ஆனா நான் சும்மா இருந்த விஷ்வா. ஆனா அவ உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியா? அதனால முன்ன பின்ன யோசிக்காம அவன் மேல ட்ரிங்க் ஊத்துவியா? அவ மேல தேவையில்லாம டென்ஷன் ஆகி நீ தான் பெரிய தப்பு பண்ண. இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்படிதான் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதா? அப்படியா? அப்ப நான் பண்ணது மட்டும் தான் உனக்கு கோவம் வருதா? நான் நடந்துக்கிறத பார்த்து கோவம் வருதா? ஆனா அவ பண்ணது மட்டும் உனக்கு தப்பா தெரியலையா? அவ கட்டாயப்படுத்தி அப்படி எல்லாம் பண்ணது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சொல்லு. மாலதி, அவ போதையில இருந்தா ஓகே, ஆனா நீ தெளிவா தானே இருந்த. நீ இந்த பிரச்சனையில தலையிட்டு இருக்கவே கூடாது. ஓகே? நீ இப்படி பேசுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை விஷ்வா. போய் அந்த கேடு கெட்டவங்க கூடவே நீ பழகு போ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்டவங்க எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன். இனிமே என் வாழ்க்கையில போகவே மாட்டேன். பார்ட்டிக்கு ஒன்ன கூட்டிட்டு போய் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி. யார் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் அதனால உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன இருந்தாலும் மாலதி, நீ பண்ணது தப்புதான். பார்ட்டிக்கு ஒன்ன கூட்டிட்டு போய் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மாலதி, அவ போதையில இருந்தா ஓகே, ஆனா நீ தெளிவா தானே இருந்த. நீ இந்த பிரச்சனையில தலையிட்டு இருக்கவே கூடாது. ஓகே? சரி, ஒரு விஷயம் சொல்லு. யார் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் அதனால உனக்கு என்ன ப்ராப்ளம்?
பண்ணிருக்க கூடாதுதான். விஸ்வா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன இருந்தாலும் தானியா அவன் ஃப்ரெண்டு தானே, ரொம்ப வருஷம் பழக்கம் வேற. என்னை விட அவளுக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். எனக்கு இந்த மாதிரி இவங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுவும் இல்லாம அவன் அந்த மாதிரி பழகினது எனக்கு ஏன் பிடிக்காம இருந்தது? அவங்க எப்படி போன எனக்கு என்ன வந்துச்சு? மாலதி, ஏன் இப்படி நடந்துட்டு இருக்க? ஏன் அப்படி நடந்துக்க கூடாது? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் விஸ்வா, அதுவும் நம்ம என் பார்ட்னர். அவன் ஏன் முன்னாடியே மத்த பொண்ணுங்க அவங்க கிட்ட தரம் கிட்ட நடந்துக்கிட்டா அதை பார்த்துட்டு நான் என்னால எப்படி ஜட மாதிரி நின்னுட்டு இருக்க முடியும்? நோ சான்ஸ். மாலதி, நீ இன்னைக்கு பண்ணது ரொம்ப கரெக்டியா? வெரி குட். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அந்த உரிமை இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர உங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்லையா? வேற எதுனா? என்ன கேக்குறேன்னா உன்னோட இந்த கோவம் எனக்கு வேற மாதிரி தெரியுது மாலதி. இந்த விஸ்வா உன் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, ஃப்ரெண்டை விட வேற ஏதோ ஒரு பெரிய உறவு இருக்கு. ஏ ஜெராக்ஸ் காப்பி, என்ன எனக்கு லெக்சர் எடுக்கிறியா? இங்க இருந்து போ. பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டேன். போணுமா? நான் போகதான் போறேன். ஆனா அதுக்குள்ள நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமா சொல்லலாம். சீக்ரெட் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ இங்க இருந்து போறியா இல்ல உன்னை ஒதுக்கிட்டுமா? போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் போவேன். நீ பண்றது ரொம்ப தப்பு. விஸ்வா கிட்ட உடனே போய் சாரி சொல்றதுதான் ரொம்ப கரெக்ட். உன்கிட்ட போய் நான் சாரி சொல்லணுமா? ஆனா நான் என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு அவன் கிட்ட போய் சாரி கேட்கணும்? இப்ப நீ மட்டும் போலன்னு வச்சுக்கோயே உன்ன. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் விஸ்வா. அக்கா, இந்த சீட்ல எப்பவுமே வீட்டுக்கு பெரியவங்க தானே உட்காருவாங்க. இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு நீ தானே பெரியவ. சோ இந்த சீட் உனக்கு தான். வா வா உட்காரு. இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல வேணா யார் வேணாலும் உட்காரலாம். இல்லக்கா, இந்த சீட்ல மெச்சூர்டான ஆளுங்க தான் உட்காரணும். மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறவங்க தான் உட்காரணும். சோ நான் சொல்றது கேளு, நீ உட்காரு. ஓகே. அக்கா, எனக்கு அந்த ஜாம பாஸ் பண்ண. அண்ணி ப்ளீஸ் எனக்கு பட்டர் பாஸ் பண்ணுங்க. அக்கா, எனக்கு பிரெட் வேணும். அண்ணி எனக்கு சப்பாத்தி போடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். வேண்டாம்ல? அப்படி இருக்கும்போது ஏன் என்ன இப்படி வேலை வாங்குறீங்க? என்னாச்சு? திரும்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கீங்களா? ஏய், நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே சண்டை போட்டுக்கிட்டீங்களா?
என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அட சொல்லுங்க மாலதி, நீ சொல்லு. உன்கிட்ட ஏன் மறைக்கணும்? நேத்து ஒரு அடங்கா பிடாரி உன் குழந்தை அவ வலையில விழ வைக்க நினைச்சா. ஆனா அப்ப அவ முயற்சி எல்லாத்தையும் நான் வேலைக்காகாத மாதிரி பண்ணிட்டேன். விஸ்வா, எனக்கு அண்ணி, நடந்தது எல்லாத்தையும் டீடைல்டா சொல்ல சொல்லி உங்க அருமை தங்கச்சி கிட்ட சொல்லுங்க. மாலதி, நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி டீடைலா சொல்லிட்டேன் for someone's kind information. விஸ்வா, எங்க என்ன நடந்துட்டு? அக்கா, நேத்து நாங்க 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போனோம். என்ன? நீ விஷ்வோட ஃப்ரெண்ட் மேல ட்ரிங்க்ஸ் ஊத்துனியா? மாலதி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்புதான் பண்ணிட்டேன். செருப்பு கழட்டி அடிக்காம சும்மா விட்டு வந்துட்டேன். மாய மூடு மாலதி. நீ உங்ககிட்ட சாரி கேட்டியா இல்லையா? ப்ளீஸ் கா, நோ சான்ஸ். விஷ்வா கிட்டயாவது சாரி கேட்டியா? ஐ மீன், அவனோட மொத்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவனுக்கு ரொம்ப அவமானமா இருந்திருக்கும்ல. அதுக்காகவாது சாரி கேட்டிருக்கலாம்ல. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ என்கிட்ட ஏதாவது சொன்னியா? அண்ணி, உங்க தங்கச்சிக்கு பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஐ மீன், நான் சிங்கல்ல, என் இஷ்டத்துக்கு நான் பாடுவேன். அவங்க மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னா நான் மூச்சு விடக்கூடாதா? இது என்னது? சரி அண்ணி, நான் கிளம்புறேன். உங்க தங்கச்சி பேசினதை கேட்டு என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அனாவசியமா சண்டை போடுறதுலாம் வேஸ்ட். ஆண்களாத உலகத்திலே பெண்கள் இருந்து என்ன பயன்? சொன்னல விஷயத்தை பெருசுபடுத்தாதன்னு. ஒரு சாரி சொல்றதுக்கு என்ன? சொன்னல நான் சாரி சொல்ல மாட்டேன்னு திரும்பவும் கொடுப்பது வந்துட்டியா? மாலதி, என்ன சொன்னுக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார்கிட்டயும் இல்லையே. நான் தப்பு பண்ணாதப்போ நான் இதுக்கு தேவையில்லாம சாரி கேட்கணும் தான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல மாலதி, நீ பண்ணது தப்புதான். அட, நான் சின்ன குழந்தையா? நான் கண்டிப்பா தப்பு பண்ணிருந்தா கத்தி கத்தி சாரி கேட்டிருப்பேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு. என் மனசுக்கு நான் பண்ணது தப்புன்னு தெரியல, அதனால நான் சாரி கேட்கல. நான் சாரி கேட்கவும் மாட்டேன். சரி 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 சரி, நீ உன்னோட பிடிவாதத்தை விட மாட்டல. நான் இப்ப உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோசப், மேடம், மாலதிக்கு கிச்சடி தானே பண்ண போறீங்க? ஆமா. நானும் கிச்சடியே சாப்பிட்டுக்கிறேன், சரியா? அப்படின்னா எல்லாருக்கும் நான் கிச்சடியே பண்ணிடுறேன் மேடம். எல்லாருக்காகவும் ஏன்? மாலதி மேடம் எது சாப்பிட்றாங்களோ அதே ஐட்டம் சாப்பாட்டை விஸ்வாசாரும் சாப்பிட போறாங்க. சரி. அக்காவா சீக்கிரம் போலாம். எங்க போறோம்? மறந்துச்சியா? இன்னைக்கு டாக்டர் கிட்ட நம்மளுக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடும். கொஞ்சம் மாலதி, விஸ்வா என்ன மார்க்கெட்ல இருந்து வரல. அவன் வந்தா தானே போக முடியும். தனியா எப்படி போறது? ஏன் போக முடியாது? இந்த காலத்து பொண்ணுங்க ராக்கெட்ல ஏறி நிலாவுக்கு வெளிக்கிரகத்துக்கு போயிட்டு வராங்க. நம்மளால இது பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட கூட போக முடியாதா? இல்லக்கா, நீ வா. மாலதி, விஸ்வா வந்து நம்ம 2 பேரும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். அவனுக்கு வெயிட் பண்ணலாம், இல்ல அவன் தப்பா நினைச்சுப்பான். ஏன் அவனுக்காக ஏன் வெயிட் பண்ணணும்? அந்த மரமண்டை 20 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனா 22 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுக்கா. உனக்கு தெரியுமா மும்பைல ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு வேல்யூன்னு? 1 minute equals to 1 lakh. ஆனா இப்பவே 2 lakhs லேட் ஆயிடுச்சு. அதனால சீக்கிரமா போலாம். ஏய் மாலதி, வெறும் கையில எப்படி போக முடியும்? நான் பர்ஸ் வந்து எடுத்துட்டு வரேன். அக்கா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ இப்படியே வந்து மாலதி, இரு. விஸ்வா ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவான். கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணலாம்ல. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். மாலதி இது வரைக்கும் யாருக்காகவும் வெயிட் பண்ணதே இல்லக்கா. எனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. பேசாம வா. டைம் இல்ல. விஸ்வா, பாத்தியா மாலதி, விஸ்வா வந்துட்டான். என்னாச்சு அண்ணி? நீங்க 2 பேரும் வெளியில கிளம்புறீங்களா? எங்க போல விஸ்வா? டாக்டர் கிட்ட போனல, அதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஆனா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லதா போச்சு, பெண்ணியே வந்துட்டேன். போலாமா? அக்கா, இங்க நிக்கிற ஆள் கிட்ட சொல்லிடு, ஒருவேளை பிஸியா இருந்தா தனியா அப்புறமா வர சொல்லி. ஒருவேளை இவரு அவரோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். வருஷ கணக்கா வெயிட் பண்றவங்கள பார்க்க போலாம். அக்கா, நீ அவர் வேலைய பார்க்க விடு, நாம நம்ம வேலைய பார்க்கலாம்.
நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அண்ணி, உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க, நான் காலையில எழுந்து அவளுக்காக தான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். நேத்து ராத்திரி அவளோட மருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதை வாங்குறதுக்காக தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். இதை பிடிங்க. நான் இந்த ஊருக்கு ஏன் வேலையா வரல, உங்க தங்கச்சியோட வேலையா தான் வந்தேன். அப்புறம் உங்க தங்கச்சி கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லிடுங்க. ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பிரைன் வேணுமே. அத சில பேர் சரியா யூஸ் பண்றதே இல்ல. ஒரு தப்பு பண்ணதுனால நான் இவ்வளவு தூரம் தவிச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரு சாரி சொல்லிட்டு மாலதி. நான் கண்டிப்பா சாரி சொல்ல மாட்டேன். அக்கா, அவர் வேலையை பார்த்தா போதும், என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி. இப்ப நிறுத்த போறியா இல்லையா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா என்ன? அவ சொல்றது உனக்கும், நீ சொல்றது அவளுக்கும் சொல்றீங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாது. எது சொல்றதா இருந்தாலும் டாக்டர் தான் சொல்லணும். ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ், என் கூட வாங்க. கொஞ்சம் விட்ட தலைமையில ஏறி உட்காந்துருவாங்க. மவனே, இது வரைக்கும் மாலத்தியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பார்த்திருக்கேன். ஆனா அவ கோவத்தை பார்த்ததில்ல. நீ என்கிட்ட சாரி சொல்ற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச போறதே இல்லை.